أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு நன்றி செலுத்துதல். பொதுவாக தக்வாவை உறுதி செய்யக்கூடிய அம்சங்களில் 2 அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் இறையச்சத்தை அடைந்து விட்டான் என்பதற்கு 2 அம்சங்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தக்வாவை உறுதி செய்கிற 2 அம்சங்களில் ஒன்று அஸ்ஸப்ர், பொறுமை, மற்றொன்று ஷுக்ர், நன்றி செலுத்துதல். இந்த 2ம் நம்மிடத்தில் இறையச்சம் இருப்பதை உறுதி செய்கின்றன. சபர், பொறுமை என்று எடுத்துக்கொண்டால் எல்லா அம்சங்களிலும் பொறுமையாக இருத்தல். நம்ம செய்கிற இபாதத்து செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம் என்றால் அதிலும் பொறுமை இருக்க வேண்டும், பொறுமையாக வணங்குதல், அதனால் ஏற்படுகிற சிரமத்தை சகித்து கொள்ளுதல். அப்ப இபாதத்தில் சபர். அதே போன்று பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ளுதல், அதுல சபர். இந்த பாவத்தை செய்ய மனம் தூண்டுகிறது, ஆனால் நான் செய்யாமல் என்னை காத்து கொள்கிறேன், அதனால் ஏற்படுகிற ஆசைகளை விட்டும் நான் பொறுத்து கொள்கிறேன், அதனால் ஏற்படுகிற இழப்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பொறுமை. அதே போன்று இதெல்லாம் பொறுமையின் வகைகள். அதே போன்று அல்லாஹுடைய கதா கதரை ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் எனக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லாஹ் தக்தீர்ல எழுதியிருக்கிறான், அதை நான் ஏற்றுக்கொள்ளுதல். இப்படி இந்த அம்சங்களில் நான் பொறுமையாக இருந்தேன். இதன் மூலமாக ஒரு மனிதன் முத்தகீன் என்பதை உறுதி செய்கின்றான். மற்றொன்று 2வது விஷயம் நன்றி சொல்லல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலில்லாஹ ஃபஅபுத் வ கும் மினஷ் ஷாக்கிரீன். அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே போன்று வ கலீலு மின் இபாதிய ஷகூர், நன்றி சொல்லக்கூடியவர்கள் அடியார்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். எனவே பொறுமையும் நன்றி சொல்லலும் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஷுக்ர், நன்றி செலுத்துதல் என்பது
எல்லா வகையான கயிறுகளுக்கும் நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்கிறது. ஃபதுகுரூனி, அது குறுக்கும், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னை நீங்கள் நினைத்தால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருங்க, மாறு செய்து விடாதீர்கள். ஷுக்ரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப வலியுறுத்துகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், உஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ இபாதத்தில் கொண்டு போய் நன்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நன்றியை சேர்க்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரான வழியை காட்டினான் என்பதற்காக இம்மா ஷாக்கிர், நன்றி சொல்பவர்களும் இருக்கிறார்கள், இம்மா கஃபூர், நன்றி கெட்டவர்களாக நன்றியை மறுப்பவர்களும் இருக்கிறார். நீங்க யாராக இருக்க போறீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. எனவே நன்றி சொல்லல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா நபிமார்களும் ஷாக்கிரீன்களாக இருந்திருக்கிறார், நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் நன்றி சொல்பவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிற பொழுது ஷாக்கிரல் லிஅன்உமிஹி, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி சொல்பவராக இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் அருள் செய்த காரணத்தால் நான் நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கடுக்க நின்று வணங்கினார்கள். அதற்கு சொன்னார்கள், அப்தன் ஷக்கூர், ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக இப்படி நன்றி செலுத்துதல் என்பது இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர பிள்ளை, ஒரு தலை சிறந்த ஆட்சியை கொடுத்தவங்க. இரண்டாவது உமர், உமர் சானி என்ற பெயரை வாங்கியவர்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை எடுத்து சொல்லுங்கள் என்பதனுடைய கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் ஷுக்குர் பண்ணுவது, நன்றி செலுத்துதல் தான் அல்லாஹ்வுடைய அருள் கொடையை எடுத்து சொல்லுதல். எனவே அவனுடைய நிஅமத்துகளை எடுத்து சொல்லி அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். யார் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, லஇன் ஷக்கர்தும் லஸீதன்னகும், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்க நன்றி சொல்பவர்களாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு அதிகம் அதிகம் அருள் கொடைகளை கொடுப்பேன். நன்றி சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு, நான் அதிகம் நன்மைகளை கொடுப்பேன். ஒலையின் கஃபர்தும் இன் அஸாபில ஷதீத், நன்றி மறுப்பவர்களாக இருந்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே ஷுக்குர், நன்றி செலுத்துதல், நன்றி சொல்லுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக உகப்பானதாக இருக்கிறது. அதை ஒவ்வொரு மோமின்களும் வாஜிபான முறையில, கண்டிப்பான முறையில அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்தே ஆக வேண்டும். நன்றி சொல்வதில் 5 கவாயிதுகளை நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தாராங்க. 5 வகையான அடிப்படைகள், 5 அம்சங்கள் இந்த ஷுக்குர்ல இருக்கு. ஏன் ஷுக்குரை இந்த அளவுக்கு, நன்றி சொல்லுதலை இந்த அளவுக்கு இஸ்லாம் உயர்வாக பேசுது என்றால் இந்த 5 அம்சங்கள் அந்த ஷுக்குர்ல உள்ளடங்கி இருக்க வேண்டும். இந்த 5 அம்சங்களின் அடிப்படையில் நம்முடைய ஷுக்குர், நன்றி செலுத்துதல் இருக்குமானால் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டதாக மாறிவிடும். அதுல ஒன்று, நன்றி சொல்பவர் யாருக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு பணிந்து கொள்கிறார். பணிந்து தன்னுடைய ஹுதுவை, பணிவை அவர் தெரிவிக்கிறார், அல்லாஹ்வுக்கு பணிவை தெரிவிக்கிறார். இது நன்றி சொல்லக்கூடியவர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் அடிப்படை.
அடுத்ததாக இரண்டாவதாக அந்த நன்றி சொல்பவர் அவரை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால தான் நன்றி சொல்ற மனசே வந்தது. ஒருவரை நான் நேசிக்கிற பொழுதுதான் சுக்ரன் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று சொல்ல நமக்கு மனம் வரும். எனவே நன்றி சொல்லக்கூடியவர் அவரை நேசிக்கிறார். அப்ப அல்லாவை நேசிக்கக்கூடியவர் ஆகிவிட்டார். இப்படியான கல்புல இருக்கணும். கல்புல நேசம் இல்லாம நன்றி என்றால் அது ஒழுங்கான நன்றி அல்ல, அது அங்கீகரிக்கப்படாத நன்றி. அப்ப கல்புல ஒண்ணு, மனசுல ஒண்ணு, வெளியில ஒண்ணு என்கிற நிஃபாக்குத்தனத்தோடு நன்றி இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த கவாயிதுகள்ல ரொம்ப முக்கியமானது நேசிக்க வேண்டும். யாருக்கு நன்றி சொல்கிறோமோ அவரை நேசிக்கிறோம். நேசிக்கிறதினுடைய வெளிப்பாடுதான் நன்றி செலுத்தல். இது இரண்டாவது. மூன்றாவதாக அவர் செய்த அல்லாஹ் செய்த அருள் கொடை, அல்லது ஒரு மனிதனுக்கு நன்றி சொல்கிறோம் என்றால் அவர் செய்த அந்த செயலை, அந்த அழகான பண்பை உறுதிப்படுத்துதல். நீங்க அழகான காரியம் செய்திருக்கிறீர்கள், அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்கிற இந்த பண்பு வெளிப்படையாக வந்து விடுகிறது. அப்போ அந்த காரியத்தை அல்லது அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம் என்றால் அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்தை நான் அங்கு உறுதிப்படுத்துகிறேன். அல்லாஹ் நீ எனக்கு அருள் கொடை செய்திருக்கிறா, அதனால தான் என்னை அறியாமலே உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற பண்பு வந்திருக்கிறது என்கிறதை உறுதிப்படுத்தப்படுகிறது. நாலாவதாக நன்றி சொல்லுதல் என்று வருகிற பொழுது சம்பந்தப்பட்டவரை புகழுகிறார். அல்லாஹ் எனக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறான். சன அல்லாஹ்வை புகழுதல் இருக்கிறது. ஒரு அடியானுக்கு நன்றி சொல்லுதல் என்பது அவரை சிலாகித்து சொல்கிறோம். இன்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப சிறந்த காரியம். ஆக அங்கு புகழுதல் இருக்கிறது. நாலாவது. ஐந்தாவதாக நன்றி சொல்லுகிற பொழுது இந்த எண்ணம் வர வேண்டும். ஐந்தாவது என்னன்னா, நீங்க எனக்கு என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த காரியத்தை நான் சரியாக செய்திருக்கிறேன். கட்டளை இட்டவன் சொன்னதை நம்ம செஞ்சிருக்கிறோம், அந்த செய்ததை அங்கீகரித்திருக்கிறோம். வெறுப்பு இல்லை, அவன் என்ன கட்டளை இட்டானோ அதை சரியாக செய்திருக்கிறோம். அந்த செயல்பாட்டில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்யவில்லை. சொன்ன காரியம் ஒன்று, நம்ம செஞ்சது இன்னொன்று என்றால் அங்க நன்றி வராது. அப்ப நன்றி சொல்லப்படுகிறது என்றால் கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிற காரணத்தால் உனக்கு இந்த நன்றி, நீ கொடுத்த அருள் கொடைகள் எனக்கு திருப்திகரமாக இருக்கிற காரணத்தால் உன்னுடைய அந்த நிஅமத்திற்கு நன்றி. எனவே அந்த நிஅமத்தை நான் அனாவசியமாக தவறாக பயன்படுத்தவில்லை, அல்லது எனக்கு நீங்க போட்ட கட்டளையை நான் சரியாக செய்யாம பொடும்போக்காக இருக்கவில்லை என்கிற இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் அங்கு நடைபெறுகிறது. எனவே நன்றி என்று வந்துவிட்டால் இந்த 5 அம்சங்களை உள்ளடக்கி இருந்தா மட்டும்தான் அந்த சுக்ருக்கு அல்லாஹ்விடத்துல கபூல் இருக்கிறது. அது இல்லாம வேறு நோக்கங்கள் சுக்ரு சொல்றதுல, நன்றி செலுத்துறதுல இருக்குமானால் அது இபாதத் இல்லை, அது அலங்காரமாக ஆகிவிடும், அது அங்கீகரிக்கப்படாததாக மாறிவிடும், அதில் வெறும் பெருமைக்குரியதாக மாறிவிடும். அது இஸ்லாம் நமக்கு சொன்ன அடிப்படையை தகர்த்ததாக மாறிவிடும். சும்மா பாராட்டு, எல்லாரும் தான் பாராட்டு கொடுக்கிறாங்களே. இன்னைக்கு உலகத்தில் தீயவனுக்கும் பாராட்டு இருக்கிறது, தவறு செய்திருக்கிறான் அவனுக்கும் பாராட்டு. இன்னென்ன காரியத்தில் இன்னென்ன மாதிரியான விஷயங்களில் சாதனை படைத்திருக்கிறான். அவன் சாதனை படைத்தவர்களுடைய பட்டியலை இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற பொழுது தப்பான செயலை செய்தவர்களுக்கும் பாராட்டுகள் நடைபெறுகிறது. அதற்கு பேரு ஷுக்குர் அல்ல. இஸ்லாம் அதில் உடன்படவில்லை. எனவே இந்த 5 அம்சங்களும் நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும். குறிப்பாக ரப்புல் ஆலமீனுக்கு ஷுக்குர் செய்கிற பொழுது இந்த 5 பண்புகள், அல்லாஹ்வுக்கு பணிதல், அல்லாஹ்வை நேசித்தல், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை உறுதிப்படுத்துதல், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை புகழுதல், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை எதற்கு கொடுத்தானோ அதை தவறான வழியில் பயன்படுத்தாமல் இருத்தல் என்கிற இந்த அடிப்படையில் 5 அம்சங்களை உள்ளடக்கிய ஒன்றுதான் ஷுக்குர், நன்றி செலுத்துதல்.
இது ஒரு சாதாரண விஷயம்தான், சுக்குர், பாராட்டுதல், நன்றி செலுத்துதல். ஆனால் இஸ்லாம் அதற்கென்று ஒழுங்கை கொடுத்திருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம சொல்லுகிற நன்றி செலுத்துதல் அதுவும் கூட நன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் பார்வை. நம்ம சொல்லுகிற பாராட்டுதல் கூட அது வீணானாக ஆகிவிடக்கூடாது. வீணுக்காக வேண்டி நான் இருந்தேன் அந்த பாராட்டு நிகழ்வில் என்று ஆகிவிடக்கூடாது. அது ஹைராக, அது நன்மையாக, அது அல்லாஹ்விடத்தில் கூலி தர வேண்டியதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பார்வை, இஸ்லாமிய பார்வையில் அந்த நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, நன்றி செலுத்தல் உலமாக்கள் சொல்றாங்க, சுக்குர் சொல்லுதல், நன்றி செலுத்துதல் என்பது 3 மனிதனுடைய உடலில் 3 பிரதான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மனுஷனுக்கு பிரதானம் என்னது? கல்பு. மனுஷனுக்கு பிரதானம் என்னது? நாக்கு. மனுஷனுக்கு பிரதானம் என்னது? அவனுடைய உறுப்புகள், அவனுடைய அசைவுகள். இந்த 3க்குள்ளும் இந்த நன்றி செலுத்துதல் என்பது வந்துவிடும். ஒன்று கல்பு. கல்பு சார்ந்து என்னன்னா பணிதல், நேசித்தல். சொன்னமா இல்லையா? நேசித்தல், நேசித்ததுனாலதான் நன்றி சொல்லுகிறோம். நேசித்தல், பணிதல், இந்த 2 அம்சங்களும் கல்பை சார்ந்து இருக்கிறது. நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்பது வாயால் சொல்வதல்ல, அது கல்போடு தொடர்புடையது. அப்ப பாருங்க, நேசித்தல் என்பதால் நம்ம நன்றி சொல்லுகிறோம். நேசித்தல் என்பது கல்பை சார்ந்ததாக இருக்கிறது. ஒன்று. அடுத்தது நன்றி செலுத்துதல் என்பது நாக்கை சார்ந்து இருக்கிறது. புகழுகிறோம், இன்ன காரியத்தை திறம்பட செய்தார், அதற்காக நன்றி சொல்கிறோம் என்று சொல்கிற பொழுது லிசான், நாக்கு அங்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. இரண்டாவது. மூன்றாவதாக அவருடைய உடல் அமைப்புகளும் உடல் உறுப்புகளும் அதில் அங்கு அங்கம் வகிக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு பணிதல், குனிதல், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதற்காக வேண்டி அவன் எப்படி நன்றி சொல்லி இருக்கிறானோ அந்த விதத்தில் எனது உடலை, என்னுடைய உறுப்புகளை நான் அசைத்து செயல்படுத்தி காட்டுகிறேன். எனவே தான் உலமாக்கள் சொல்றாங்க, உன்னுடைய சுக்குரன் என்கிறது அது 3 அம்சங்களை, கல்பையும் சார்ந்திருக்கிறது, நாக்கையும் சார்ந்திருக்கிறது, உன்னுடைய உடல் உறுப்புகளையும் சார்ந்திருக்கிறது. எனவே இது சாதாரணமானதல்ல. நன்றி சொல்லுதல் என்பது அது உயர்ந்த அடிப்படையாக இருக்கிற காரணத்தால் தான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஷாக்கிரீன்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சரி, இது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல். அடுத்தது மனுஷனுக்கு மனுஷன் நன்றி சொல்லுதல். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஷ்குருல்லாஹ் மல்லா யஷ்குருன்னாஸ். யார் ஒரு மனிதன் மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லையோ அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லியவனாக ஆக முடியாது. அல்லது நம்ம எல்லாருமே சொல்லுகிற இன்னொரு ஹதீஸ், மல்லம் யஷ்குரின்னாஸ் லம் யஷ்குரில்லாஹ். அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு நன்றி சொல்லாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்கிற இந்த ஹதீஸ் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷுக்குர் என்பது இபாதத் என்று சொன்னால் அந்த இபாதத்து இறைவனுக்கு மட்டும்தானே இருக்க வேண்டும். எப்படி அடியானுக்கு அதை நாம் செலுத்த முடியும் என்கிற அகைதா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு கண்மணி நாயகமே பதில் சொல்றாங்க. மனுஷனுக்கு நன்றி சொல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லியவனாக ஆக முடியும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், பிறருக்கு நன்றி சொல்லுதல் என்பது அழகிய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை முதல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு நன்றி சொல்லுதல் என்பது அழகிய பண்புகளில் ஒன்று. ஒரு மனிதனுடைய கண்ணியம், சிறப்பு, அவனுடைய கீர்த்தி, அவனுடைய மரியாதை, இவைகளெல்லாம் அவனுடைய பண்பின் அடிப்படையில் தான் அது வழங்கப்படுகிறது. ஒருவன் கண்ணியமானவன் என்பதை எதை வைத்து முடிவு செய்கிறது? பணத்தை வைத்தா அல்லது அவருடைய அதிகாரத்தை வைத்தா? அதிகாரத்துக்கு பயந்து வேண்டுமானால் நடிக்கலாம். ஆனால் ஒருவனுடைய கண்ணியம் எப்போ அங்கு சொல்லப்படுகிறது என்றால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்பால்,
நல்ல பண்புடையவர் அதிகாரம் இல்லாட்டாலும் கண்ணியவான், அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாட்டாலும் நல்ல பண்பு இருக்குமானால் அவர் உண்மையிலேயே உயர்ந்தவர், கண்ணியவான். எனவே இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதன் இஸ்ஸத்தானவன், ஷரீஃபானவன், கண்ணியவான், கீர்த்தியுடையவன் என்று சொல்லப்பட வேண்டுமானால் அவனுடைய நல்ல பண்புகள் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே ஒருவன்ட்ட நல்ல பண்புகளில் பிரதான பண்பு பிறர் செய்கின்ற உபகாரத்திற்கு ஷுக்ர், நன்றி செலுத்துதல் என்பது உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் போது கலீலுமின் இபாதிய ஷக்கூர், நன்றி சொல்பவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் அடியார்களே. சொர்க்கத்தினுடைய பண்புகளெல்லாம், இந்த சிறப்புகளெல்லாம் சொல்லுகிற பொழுது இன்னஹாதா கான லக்கும் ஜஸாஅன் வ கான சஅயுக்கும் மஷ்கூரா என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கிற சொர்க்கத்தில் உள்ள இந்த இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டு சொல்றான், இதெல்லாம் எதற்கு தருகிறோம் என்றால் சஅயுக்கும் மஷ்கூரா, உன்னுடைய முயற்சி நன்றி பாராட்டக்கூடியதாக இருந்த காரணத்தால் இந்த சொர்க்கம் என்கிற இன்ப பரிசு உனக்கு கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதற்கு காரணம் சஅயுக்கும் மஷ்கூரா. அந்த மஷ்கூரா என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் மக்பூலா என்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறார். உங்களுடைய சஇ, உங்களுடைய முயற்சி அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. அதற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை மஷ்கூர், நன்றி செல்பவர்கள், நன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ரப்புல் ஆலமீன் அந்த நன்றி கடனுக்காகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் இந்த இன்பங்களை தருகிறான். அப்ப நன்றிக்கும் சொர்க்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, நன்றிக்கும் இபாதத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, ஷுக்ருக்கும் தக்வாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்களில், இபாதத்துகளில் ஒன்றாக இந்த நன்றி சொல்லுதல் இருக்கிறது. பொதுவாக ஒரு மனுஷனுடைய எல்லா மனிதர்களுடைய யதார்த்த நிலை என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு உபகாரம் செய்துட்டா அந்த உபகாரத்திற்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும் என்பது மனிதன் எதிர்பார்க்கிற ஒரு பண்பு. இஸ்லாம் அதை குறை சொல்லவில்லை. அதுக்காண்டி அவரை துன்புறுத்தி நன்றி சொல்லடா அப்படின்னு கேட்கறது அல்ல. ஆனால் அவர் நன்றி சொல்வதை இவர் எதிர்பார்க்கிறார். இது தபீஇயத்துல் இன்சான், மனிதனுடைய ஒரு யதார்த்த நிலை, அவனுடைய பண்பில் ஒன்று. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பை, அந்த சிறப்பான அம்சத்தை தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட அழகான முறையில செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். பாருங்க, ரபியா என்கக்கூடிய நபி தோழர், ரபியா இப்னு கஅப் இப்னு அஸ்லமி என்கிற திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ்வுக்கு தொடர்ந்து வரலாற்றிலும் வரலாற்றோடு ஹதீஸையும் படித்து பார்க்கிற பொழுது தொடர்ந்து 7 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாசலில் படுத்து கிடந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒது செய்வதற்கு, எப்போ இரவு தொழுகைக்கு ஒது செய்வதற்கு தண்ணி எடுத்து கொடுத்தார் 7 நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த அந்த உதவிக்கு நன்றி சொல்றாங்க. எப்படி நன்றி சொல்றாங்கன்னா, பிரதிபலிப்பு. என்ன? சலூனி, கேளுப்பா, அல்லது சல், என்னிடத்தில் கேள், உனக்கு தருகிறேன் என்று சொன்னாங்க. அப்போ அவர் கேட்டது, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தில் உங்கள் பக்கத்தில் எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் செய்த அந்த பணிகள், செயல்பாடுகளை கண்மணி நாயகம் அதற்கு நன்றி சொன்னார்கள். அதே போன்று பார்க்கிறோம், ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழர். உங்களுக்கு தெரியும் இந்த சஹாபி என்ன காரியத்தை, எந்த தப்பை செய்தார் என்று தெரியும். என்ன செய்தார் என்றால், பெரிய நீண்ட வரலாறு இருந்தாலும் கூட அதை சுருக்கி சொல்லிக் கொள்கிறேன். மக்காவுக்கு படையெடுப்பு செய்கிற பொழுது ரகசியமாக செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணாங்க. யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே தெரியாம இருப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். அப்பந்தான் அதுல ஒரு மனிதர் அல்லாஹ் அறிவிச்சிட்டான். என்ன செஞ்சான்டா, இப்படி குறைஷிகளே,
இங்கிருந்து முஹம்மதும் அவருடைய படைகளும் திரண்டு வர இருக்கிறார்கள் உங்களை அழிப்பதற்கு அப்படின்னு ஒரு மடல் எழுதி அந்த மடலை ஒரு பெண்ணுடைய கொண்டையிலே மறைத்து கொண்டு செல்வதற்கு அனுப்பி வைத்தார். இப்படி அனுப்புனது யாரு தெரியுமா? ஒரு சஹாபி, நபித்தோழர். நம்ம கிட்டேயே அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம கிட்ட இருந்துகிட்டே எல்லாத்தையும் வாங்கிட்டு குறைஷிகளுக்கு பதில் அவர் விஷயத்தை அறிவிக்கிறார். இது எப்படியோ தெரிந்து அது வரலாறு நிறைய இருக்கு. அதனால அது உள்ள போனா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப அந்த வரலாறை நீங்கள் படித்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் படித்து பாருங்க. அப்போ இதை கண்டுபிடித்து கடைசியில உமர் கத்தாபுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஹாத்திப் யாரு என்று பார்த்தா அவர் ஒரு நபித்தோழர். மிக வேகமாக போனாங்க. கண்மணி நாயகத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டு அந்த ஹாத்திபு ரசூலுல்லாஹ் விசாரிச்சுட்டு இருக்கும். அவர் ஒத்துக்கிட்டார், நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் எல்லாம் சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமர் கத்தாப் கேட்கிறாங்க, தஅனி அத்ரிபு உன்கஹு ஹாதா முனாஃபிக் அப்படின்னா, இவன் முனாஃபிக் ஆகி போயிட்டான், இவனுடைய தலையை நான் எடுத்து விடுகிறேன். இவனுடைய உடலில் தலை இருக்கக்கூடாது, முனாஃபிக்கானவன். நம்ம போற செய்தியை மக்கத்து முஷ்ரிக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்றால் இவனுடைய தலையை எடுக்காம விட மாட்டேன். வாளை எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யா உமரு, உமர் செய்யாதீங்க. அப்பதான் சொன்னாங்க, நன்றி பாராட்டினா, இன்னஹு ஷஹித பத்ரா, இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஹாத்திப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பத்ரில் கலந்து கொண்டார். பத்ரு போர்க்களத்தில் நம்மோடு கலந்து கொள்ள. அந்த நன்றி விசுவாசத்திற்காக இவரை விட்டு விடுங்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், மாஷியத்தும் ஃபக்கத் கஃபர்து லகும், பத்ரில் கலந்து கொண்டவர்களே நீங்க விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக மன்னித்து விட்டான். அல்லாஹ்வே மன்னிச்சிட்டான். நீங்க பாவம் இனிமேல் செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எனவே அவர் செய்த நன்றி கடனுக்காக ஹாத்திபை விட்டு வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நன்றி செய்த ஒரு அமல், செய்த காரியத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு நன்றி சொல்வதில் கஞ்சத்தனம் செய்யவில்லை, நமக்கு வழிகாட்டியாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து நன்றி செலுத்தலையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹாபிஹி ஜுந்தில்லாஹ் மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல், அடியானுக்கு நன்றி சொல்லுதல். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல் இபாதத் என்றால் அந்த இபாதத்தை அடியார்களுக்கு செய்ய முடியாது. இங்கு பார்க்கிறோம், நன்றி சொல்லுதல் என்கிற வசனங்களை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. அப்படியானால் இதற்கு என்ன கருத்து? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சனஅ இலைக்கும் மஅரூஃபன், உங்களுக்கு அந்த மனுஷனுக்கு சொல்ற நன்றிக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவர் நல்ல காரியத்தை, ஒரு இஹ்சானை செஞ்சிருக்கிறார், ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார். அது செயலாக இருக்கலாம், சொல்லாக கூட இருக்கலாம். நல்ல சொல்லை சொன்னாலும் அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அதுதான் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு ஒருவர் நல்லதை செய்திருக்கிறார், சொல்லாலேயோ செயலாலேயோ, அவருக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்கள், பரிகாரம். அவருக்கு நீங்கள் ஒரு மாற்று ஏதாவது செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார்ல, அவருக்கு நீங்க அதை விட சிறந்ததை அவருக்கு மாறுதலாக செய்யுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலமாக்கள் அதுக்கு விளக்கம் எழுதும் போது அப்படிங்கக்கூடிய அந்த வாசகத்துக்கு சொல்றாங்க, பொருளாதார உதவி. உங்களுக்கு ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த சொன்னாரா, அவருக்கு நீங்க இவ்வளவு விஷயத்த சொன்னீங்களே, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு ஒரு பொருளாதாரம், அதை விட சிறந்ததை நீங்கள் கொடுங்கள். சரி, உங்களுக்கு ஃபைல்லம் தஜிது, பொருளாதாரம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்குமானால் அப்ப என்ன செய்யறது? அப்படின்னாங்க.
அவர்களுக்கு விளங்குற அளவுக்கு, சம்பந்தப்பட்டவருக்கு தெரிகிற அளவு, உங்களுக்கு உதவி செஞ்சாரு, அவருக்கு தெரிகிற அளவுக்கு, அவர் எண்ணுகிற அளவுக்கு நீங்க அவருக்கு வேறு கைமாறு செய்யுங்கள். அதற்கு கைமாறுக்கு துஆ செய்யுங்க அப்படின்னா. முதல்ல பொருளாதாரத்தை கொடுங்க, அப்படி முடியலன்னா அவருக்காக துஆ செய்யுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறார், அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அதற்கு கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டியது, அவர் செய்ததை விட அதை விட உயர்ந்ததை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அந்த துஆவும் எப்படி இருக்கணுமா? அப்படிங்கிறதுக்கு அறிஞர்கள் விளக்க எழும்போது சொல்றாங்க, கர்ரர அத்ஆ, துஆவை மடக்கி மடக்கி சொல்லுங்க. இந்த ஹதீஸை அமல் செய்யக்கூடியவர்கள், சவுதியில இருக்கக்கூடிய உலமாக்கள் ரொம்ப பக்காவா அமல் செய்யறாங்க. ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டா ஏதாவது ஹதியான்னு கொடுக்கறாங்க. அப்படி இல்லைன்னா துஆ செய்வாங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒரு தடவை இல்ல, நான் இந்த ஹதீஸை படிக்கும் போதுதான் தெரியுது அங்க அமல் இருக்கு. நம்மெல்லாம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் முடிஞ்சு போச்சு, அதுல கஞ்சத்தனம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தாரோ அல்லது சொன்னாலோ அவருக்கு நீங்கள் மடக்கி மடக்கி துஆ செய்யுங்க. ஒன்னு பொருளாதார உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக், அஹ்ஸனல்லாஹு இலைக் என்று இப்படியாக எந்த மொழியிலும் செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று சொல்கிற பொழுது அது ஹதீஸை பின்பற்றி சொல்லுகிற வார்த்தையா இருக்கும். அதுல கூட உலமாக்கள் ஒரு சட்டத்தை சொல்றாங்க, ஜஸாக்கல்லா என்பது ஆண்பாலில வந்திருக்குது. ஒரு பெண் ஏதாவது உதவி செஞ்சா அவங்களுக்கு என்ன சொல்றது? ஜஸாக்கல்லான்னா ஆம்பளைக்கு சொல்றது ஆண்பால். அப்ப ஜஸாக்கில்லா ஹைர் என்று சொல்றதா? அதுல கூட சில உலமாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்களோ அப்படியே சொல்வது சிறந்தது. அதுல சில பேர் இல்ல ஜஸாக்கில்லான்னு சொல்லலாம். இப்படி மையத்து தொழில் அல்லாஹு மஃபிர் லஹா, பெண்ணா இருந்தா மஃபிர் லஹா, ஆணா இருந்தா மஃபிர் லஹு அப்படிங்கிறோம்ல. அதை கூட நிறைய அறிஞர்கள் ஆணுக்கு பெண்ணுக்கு அல்லாஹ் மஃபிர் லஹு, ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் எப்படி துஆ சொல்லி தரப்பட்டதோ ஆண்பாலிலே சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்படியே பெண்களுக்கும் அப்படியே ஓதுங்கள். இது சுன்னாவை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர்கள் இல்ல அல்லாஹ் மஃபிர் லஹா என்று சொல்லிக்கலாம். அதனாலதான் சில பேரு ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் ஒருமையில சொல்றான். சில பேரு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா ஸிகாரா, அதை பன்மையா சொல்லுவாங்க. குர்ஆன்ல ஸகீரான்னு ஒருமையா இருக்குது, ரப்பவுனா ஸிகாரா என்று அவர்கள் துஆ ஓதும்போது சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா துஆவை குர்ஆன்ல வர்ற துஆக்கள் எப்படியோ அப்படியே சொல்லிட்டு போகணும், ஹதீஸ்லயும் அப்படித்தான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக மொத்தத்தில் பிறருக்கு ஒரு நன்றி சொல்லுதல் என்பது துஆவின் மூலமாக குறைந்தபட்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், அது ஒரு தடவை இல்ல, மடக்கி மடக்கி அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். எனவே அருமையானவர்களே, பிறர் நமக்கு செய்கிற உபகாரங்களுக்கு ஷுக்ர் சொல்லக்கூடிய பண்பை ஏற்படுத்திக் கொள்ளும். முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சவுதியில போயிட்டா 2 இலவசமா கிடைக்கும். ஒன்னு சலாம், இன்னொன்னு ஷுக்ர். எதை செஞ்சாலும் ஷுக்ரன் ஷுக்ரன், அவங்கள்ட்ட உள்ள நல்ல பழக்கம். சின்ன விஷயமா இருக்கும், ஷுக்ரன் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ இந்த ஷுக்ரன் என்பது பிறர் உங்களுக்கு செய்கிற உபகாரத்திற்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஷுக்ரன் நன்றி சொல்லி பழகி கொள்ளுங்கள். ஈமான்தாரிகள்ட்ட அந்த பண்பு இருக்கணும். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்து விடாது. நிறைய பேரு உன்னை தூக்கி விட்டவன், உன்னை ஏற்றி உனக்கு வழிகாட்டியவன், வழிகாட்டிகளை மறந்திருக்கக்கூடிய ஜென்மங்களை பார்க்கிறோம். இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு வழிகாட்டினா வியாபாரத்துக்கு வழிகாட்டி இருப்பார், உனக்கு ஒரு மனுஷனாக உருவாக்கி இருப்பார். இவன் எல்லாம் அவனுக்கு கிடைத்த பிறகு யாரு வழிகாட்டினாரோ அவரை எட்டி உதைக்கிறது. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பதை போன்றது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ நன்றி சொல்லு. நீ நன்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் உனக்கு அருள் கொடைகளை அதிகரித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுக்கு மட்டுமில்ல, மனுஷன் உனக்கு உதவி செஞ்சாலும் அவனுக்கு ஆரம்ப காலத்துல நான் கஷ்டப்படும் போது எனக்கு தங்கி சாப்பாடு கொடுத்தான், ஒரு சில உதவிகள் செய்தான். இன்னைக்கு நான் பெரிய பணக்காரனாக இந்தந்த ஊர்கள்ல பல சொத்துக்களுக்கு அதிபதி ஆகிவிட்டேன். ஆனால் என்னை ஆரம்பத்துல கடைகோடியில இருக்கிற பொழுது எனக்கு வழிகாட்டினானே, அவனை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறோம்?
இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷுக்குர் பண்ணு, அப்பந்தான் அல்லாஹ் உனக்கு நன்றி சொல்லுவான், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வான். இப்படி நமக்கு வழிகாட்டியவர்களை பல நேரங்களை மறந்து விடுகிறோம். எனவே வழிகாட்டியவர்களுக்கு குறைஞ்சபட்சம் துவா செய்யக்கூடிய பண்பையாவது கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பாராட்டு, அதுதான் நம் நன்றி சொல்லுதல் என்று சொல்கிறோம். அதை இபாதத்தாக நாம் அமைத்து கொள்ளக்கூடிய பண்பை ஏற்று. இன்னைக்கு பாராட்டு விழாக்கள்லாம் நடக்கத்தான் செய்கிறது. இபாதத்துக்கு இடமில்லாத பாராட்டு, அதுல நமக்கு நன்மை கிடைக்காது. இபாதத்தோடு மேல் சொன்ன கவாயிதுகளை, அடிப்படைகளை பின்பற்றி நாம் பிறருக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல பண்பாளர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்று நடைபெற்ற மாநிலம் தழுவிய ஹிஃப்து போட்டியில் நம்முடைய மாணவர்களும் அதே போல ஆசிரியர்களும், நம்முடைய மதரசத்தில் அஸ்ஹரில் தஹ்ஃபீதுல் குர்ஆனில் கரீமுடைய ஆசிரியர்களும் பணியாற்றி அவர்களுக்கு தொழுகை முடிந்த பிறகு நன்றி சொல்லும் முகமாக பாராட்டுக்காக வேண்டி அவர்களுக்கு சில சான்றுகள் கொடுத்த அவர்களை கௌரவிக்க நம்முடைய நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அனைவர்களும் இருந்து அவர்களுக்கு இந்த நன்றி இதில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம், அதை இபாதத்துகளாக மாற்றிக்கொள்வோம். ரப்பல் ஆலமீன் நம்முடைய உயர்ந்த பண்பின் மூலமாக நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தர வேண்டும். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.